ஃபேமிலிஸ், குட் மார்னிங். இந்த வீடியோ வந்து லேட்டாக தான் வரும், ஏன்னா நான் வந்து லேட்டாக தான் வீடியோவே ஷூட் பண்ணுறேன். என்ன வீடியோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, குட்டியாக ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கு அந்த வீடியோ தான். காலையில் வந்து நிறுவ பஸ் ஏற்றி விட்டுட்டு காலேஜுக்கு நானும் ரக்ஸோ அப்படியே கிளம்பி ஸ்மார்ட்டுக்கும் வாரிக்கும் போயிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ரக்ஸுக்கு வந்து ஸ்டடி லீவ் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் ரக்ஸு வீட்டில் இருக்கா. நேற்று நிறுவுக்கு லீவு, இன்றைக்கி ரக்ஸுக்கு லீவு. நல்லா இருக்குது, இது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் பொருள் மட்டும் இல்லை, அது மட்டும் வாங்கிட்டாங்க. அடுத்த ஒரு வாரத்துக்கு லீவு கிடையாது. ஒரு வாரத்துக்கு லீவு கிடையாது. இது வந்து எனக்கு ஞாயிற்றுக்கிழமையும் லீவு கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையா? அது NPTEL எக்ஸாம் போகிறேன்ல, இந்த தொக்குக்கு போகிறது குண்டு மிளகா தான் நான் போட்டு செய்வேன். அதுக்கு வந்து குண்டு மிளகா, அதுக்கு வேற காலங்காத்தால எழுந்திரிச்சு கிளம்பணும், அதுதான் கடுப்பு. கடுகு, என் பரிசு, மிளகு, நாங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு ஆல் கிளியர் ஷாம்பு, சிந்தால் சோப். இதில் வந்து வீட்டுக்கான திங்ஸ் கம்மி தான், பிஸ்னஸ்க்கான திங்ஸ் தான் அதிகம். ஜீரகம், ஏம்மா ஸ்க்ரப்பர், நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை எதுக்குன்னா ஹெல்த் மிக்ஸுக்கு, புட்டுப்பொடி, அது இன்னைக்கு ஈவினிங்க்கு. இது பாதாம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ். ஹெல்த் மிக்ஸ் இன்னைக்கு வறுக்கிறது. வீட்டில் கொஞ்சம் இருக்குது, தேவைக்கு மட்டும் எவ்வளோ ஆர்டர் வந்திருக்கோ அவ்வளோக்கு மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க பொருள் எதையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அது வாங்கி வச்சு. திராட்சை, பெருங்காயத்தூள், நேற்று 2 டப்பி காலி ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து தொக்கு ஐட்டம்ஸுக்கு, இதெல்லாம் வந்து இதுக்கு, இது வந்து நமக்கு. கருப்பு கலர் பேண்ட் எங்கள் வீட்டில் இல்லை. எங்கள் அம்மா ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்களா, காலையில் அழகாக ஆயிடுச்சு. முடி குட்டியாக வெட்டினதுலேருந்து மேடம் சீன் போடுறாங்க, இப்படி இப்படி. அதுக்கு இது உனக்கு அடர்த்தியாக இருக்கிறதுக்கும் நல்லா இருக்குது குட்டியாக வெட்டி இருக்கிறது. பிஸ்தா, வீட்டில் வால்நட் 1 கிலோ இருக்குது, பிஸ்தா இருக்குது. சரி பத்தாது எதுக்கு வாங்கிட்டு போயிட்டு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்னொன்று வாங்கணும், இது ரசகுல்லா. வருஷ கணக்காக வாங்கணும். ரசகுல்லா, ரசமலாய் தான் வாங்கணுன்றது. இன்னைக்கு ரசகுல்லா வாங்கிட்டு வந்திருக்கோம். மலாய் வாங்கி தின்றுணும். ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணி தின்னுட்டு தான் அடுத்த வேலை. இந்த பாக்ஸில் ஒருத்தருக்கு தொப்பு போடலாம். இரு, ஸ்பூன் கொண்டு வரேன், ஸ்பூன் எடுத்துட்டு வரேன். ஓப்பன். இல்லை, நான் வந்து ரசமலாய் சாப்பிட்டதே இல்லை. ரசகுல்லா இது. ரசகுல்லாயோ ரசமலாய் இது எதுவுமே ரெண்டுமே வேற வேறம்மா. ரெண்டுமே நான் சாப்பிட்டது இல்லை. இது வந்து குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கும், சுகர் சிரப்பில் போட்டிருப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட போகிறேன். ரசகுல்லா ரசகுல்லா ரசகுல்லா. திட்டினாலும் பரவாயில்ல, நான் தின்பேன். இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் சீரியஸாக. எத்தனை பேருக்கு பிடிக்கும், எத்தனை பேர் இது சாப்பிட்ருக்கீங்க? எல்லாரும் சாப்பிட்ருப்பாங்க, நம்மளே தவிர. வேணா உண்மை. நீங்களாவது எப்படியாவது பசங்களோட சேர்ந்து சாப்பிட்டுருக்கேன். நான் ரசமலாய் தான் சாப்பிட்டேன், ரசகுல்லா சாப்பிட்டது. ஆனால் நான் அது இது கூட சாப்பிட்டது கிடையாது. சாப்பிடு, எப்படி இருக்கு? என்னமாச்சு? நீ கொடுக்குற ரியாக்ஷன் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பார்த்து பார்த்து தண்ணி கொண்ட. என்னமாச்சு? நல்லா ஊதி இருந்துச்சா, நாஞ்சில போய் நல்லா ஏறிடுச்சு. வேற வேற ஏறுது. கடிச்சா இதுல இருக்க சிறப்பும் இல்லாத. எப்படி இருக்கு? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? 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 இது எப்படி தெரியுமா இருக்கு? பாலை நல்லா காய்ச்சி அது தண்ணி விட்டு நல்லா டைட்டா பிழிஞ்சு உருட்டி ஜீராக்குள்ள போட்ட மாதிரி இருக்கு. ஆமா, அப்படிதான் பண்ணுவாங்க. அது பண்றது தெரியும்டா, ஆனா நல்லா சாப்பிட்டது இல்லையே. ஆனா எனக்கு ஜீரா வேண்டாம்.
வெறும் குள்ளா மட்டும் சாப்பிட்றிய? அது மட்டும்தான் சாப்பிட்றேன். ஓகே, எனக்கு வந்து உங்களை தான் உங்களுக்கு ஆனால் சாப்பிட சாப்பிட பிடிச்சிரும். வா உனக்கு கூட்டி வரேன். அப்படியே உட்காரு. உனக்கு எப்படி பெறையறலையா? ஓகேவா? சுகர் அதிகமாக வெள்ளை சர்க்கரைங்கிறனால வெள்ளை சர்க்கரையை நம்ம ரீசெண்டாக சாப்பிட்றதே கிடையாது. அதனால அப்படியே நாக்கோ கவ்வுது. லட்டே பார்த்தியா வெள்ளை சர்க்கரையில் செஞ்சனால நான் அதிகம் சாப்பிடவே இல்லை. ஏன்னா சுகர் கட் பண்ணிட்டேன், அதனால எனக்கு சுகர் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் சாப்பிட்ட எல்லாத்துக்கும் தெரியும் அது நல்லா இருக்கும்ன்ட்டு. ஏன் நான் தான் கொஞ்சம் இது பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. இந்த இல்லை 2 டப்பா இல்லை, பை 1 கெட் 1 இருந்துச்சு. நம்ம 1 மட்டும் வாங்கி போய் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம், பிடிச்சா திரும்ப வாங்கிக்கலாம். சூரியோட சொன்னால் கொண்டாந்து கொடுக்க போகிறேன். இப்போவே அவங்ககிட்ட சொல்லியிருந்தா கொண்டாந்துலாம் கொடுத்துருப்பா. இன்றைக்கி நாங்கள் போனனால அப்படியே சரி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த நீ எப்படி சாப்பிட்ட? நான் எப்படி சாப்பிட்டேனாமா, ஆனால் உள்ளே நல்லா இறங்கியிருக்கு. குலாப் ஜாமுன் கூட இப்படி இறங்கியிருக்குமான்னு தெரியல, இதுக்கு அப்படி இறங்கியிருக்கு. எங்களுக்கு அந்த ஒயிட் சுகர் செட் ஆக மாட்டேங்குது நாங்கள் நிறுத்தினால. ஓட்ஸு நல்லா ஒயிட் சுகர் நல்லா போட்டிருக்காங்கம்மா, அதுதான் ஒரு மாதிரி இருக்குது. கூட ஃபில்டர் பண்ணிடுவோம், எடுத்து புளிஞ்சு அப்புறமே வா. இப்போ நான் அதான் பண்ணேன், அதை வச்சு அழுத்தி. ஓகே, வந்து களி ஊற்றுவோம் அந்த பின்னாடி. அப்புறம் ஓட்ஸு கரெக்டாக சொல்லி தானே வாங்கிட்டு வந்தேன். 3 கிலோ வால்நட்லாம் அங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி, வால்நட்டை இதாக இருக்கும், இதை மட்டும் இதுவும் க்ளீன் பண்ணும். ஸோ இதை தான் இன்றைக்கி வாங்க போனால் கையிலே பிடிக்குது எங்கள் அம்மா. இதெல்லாம் உளிக்கணும். இதெல்லாம் 399 ரூபாயா? 449 ரூபா. 449 ரூபா. ஓகே, நம்ம போடுறது எல்லாமே பிராண்டடான நல்ல குவாலிட்டியான திங்ஸ் தான். இல்லை குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறனால எல்லாமே ஃபுல்லாக குவாலிட்டி தான். முந்திரி இது பார்த்தீங்கன்னா 599 ரூபா. பாதாம் பன்னீர் வாங்கவே இல்லை பத்தியா? பன்னீரா 699 ரூபா. இவனும் பார்த்தீங்கன்னா 250 ரூபா உலர்த்துறேன். சரி ஓகே, காலைல வேலைக்கு பார்ப்போம். ஸோ இதுதான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன். இதுக்கே பார்த்தீங்கன்னா 3600 ரூபா வந்துருச்சு. அது இல்லாத நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணணும். கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்குது, இன்றைக்கி முடிச்சிடலாம். நேற்றே வந்து கையில் அடிச்சுதா இப்படிதானா? பிளாஸ்டிக் க்ளவுஸ்லேருந்து ரப்பர் க்ளவுஸ்க்கு மாறணும். பிளாஸ்டிக் க்ளவுஸ் வந்து இதுக்கு தான் கண்ணு, கேரி பேக் க்ளவுஸ் இருக்குல்ல, போடுறது கரெக்டாக இருக்கும். சமைக்கிறதுக்கு ரப்பர் க்ளவுஸ் போது இந்த ஏப்ரான் ஒன்று அது ஒன்று வாங்கணும். அது நான் டிமார்ட்டில் பார்த்தேன், நம்ம அங்கே போகாதனால வாங்கலை. கம்பல்சரி அது வாங்கி ஆகும். ரொம்ப தெரிஞ்சுது. மிளகுல நேற்று ஒரு 3/4 எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் அப்படியே போக தேவை. அப்டேட் பண்ணிட்டே போகணும். இந்த இது எதுக்குப்பா போடுறாங்க தெரில, கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நினைக்கிறேன். டு நாட் ஹீட் அப்படின்னா இதை சாப்பிடவும் கூடாது, சூடு பண்ணவும் கூடாது. எல்லாத்துலேயும் இருக்கியா? அப்படியா? ஆமாம், நான் பார்த்தேன் அங்கேயே இதுலேயே பார்த்துட்டேன். இது எதுக்கு போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க. பாருங்க, முந்திரியிலும் இருக்குது, இது பித்தால இருக்குது. எதுக்கு போடுறாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. முந்திரியிலும் இருக்குது. ஒருவேளை இந்த பிராண்டில் அப்படி போடுவாங்களோ? பாதாமில் இருக்குது, முந்திரியில். திராட்சையில் இல்லையா? திராட்சையில் தெரியலையே. ஏன்னா நம்ம வாங்கிட்டு அந்த 3 ஒரே பிராண்டு. தெரில, இது வந்து சிசர் வச்சு தான் பிடிக்கணும், என் கை பிடிக்க முடியாது. இங்கே பாரு, இது 3 ஒரே பிராண்டு, அதனால் 3லேயும் இருக்கும். என்ன ஏன் 1ல் மட்டும் 2, மீதி எல்லாத்துலேயும் 1. ஓகே டன். அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண. நீ போய் 2 தோசை ஊற்றிட்டு வந்துடு.
இதே வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆகி போச்சுடா. 2 சாப்பிட்டேன். அப்படியே ஊற்றிட்டு வந்து நான் அப்படியே இதை இது பண்ணிவிட்டு அடுத்த வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்.